மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கோவில் திருவிழாக்கு போயிருந்தப்போ வந்து நாங்கள் வந்து ஜாலியாக கடல்லாம் குளிக்க போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதை இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் வந்து குலசை முத்தாரம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு தான் எல்லா வருஷமும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து குளிக்க போவோம். குளிக்க போகும்போது வந்து எல்லாருமே பிக்கப்பில் தான் போவோம், நிறையவே சேர்ந்து போவோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாட்டி கொஞ்சம் டிலே ஆனதுனால 2 வண்டியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கேங் எல்லாருமே சேர்ந்து இன்னொரு பிக்கப்பில் போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் மட்டும் சேர்ந்து இந்த பிக்கப்பில் 2வதாக போயிட்டு இருந்தோம். போயிட்டு கடல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ஜாலியாக கோவிலுக்கு வந்துட்டோங்க. கோவிலுக்கு வந்ததுமே வந்து பசங்க மட்டும் சேர்ந்து இந்த வாட்டி வந்து ஐயாவுக்கு வந்து நாங்கள் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, பசங்க எல்லாரும் சேர்ந்து தானே செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சரி பாங்க வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போய் பார்த்தா வெறும் 3 பேர் தாங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஒரே சிரிப்பாக போயிடுச்சு. சரி ஓகே, அவங்க செய்யலாம் பார்த்து கொஞ்சம் நேரம் கலாச்சிட்டு எடுத்துட்டு அப்படியே அந்த டே வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அங்கே நைட்டு ஸ்பெஷலாக என்ன நடக்கணுமோ எல்லாமே திருவிழாவில் நடந்தது, ஜாலியாக இருந்தது. ஸோ அடுத்த நாள் நானும் எனக்கு கசின் சிஸ்டரும் சேர்ந்து வெளியே கிளம்பிட்டோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நம்ம உவரிக்கு தாங்க நாங்கள் போயிட்டோம். உவரியில் வந்து சுயம்பலிங்க சுவாமி கோவில்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட கசின் சிஸ்டரும் வந்து கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு உள்ளார உவரிக்கு போகும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே போனோம். 2 பேரும் வந்து எக்ஸலில் போனதுனால எங்கள் 2 பேருக்கும் லைசன்ஸ் எதுவுமே கிடையாது, ஹெல்மெட் எதுவுமே போடல. ஸோ போலீஸ் ஏதாவது பிடிச்சிப்பாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டே போனோம். ஸோ போயிட்டு கடைசியில் எந்த யாருக்கிட்டே மாட்டலை. அப்படியே போயிட்டு டேரெக்டாக கோவிலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டோம். கோவிலுக்கு போகும்போது அப்படியே தெப்பக்கெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கோவிலெலாம் பார்க்கும்போது ரொம்ப கூட்டமாக இருந்தது. சரி இதுக்கப்புறம் இங்கே நம்ம உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வருது அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து வர ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க, எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி திருட்டு தரமாக தான் போயிட்டு வந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வெளியே வந்து பார்த்துட்டு எடுத்துட்டு சைடாக வந்து ஒரு பாட்டி வந்து காரப்பூரி போட்டிருந்தாங்க. அது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு டைம் வந்து காலேஜ்லேருந்து ஐவி கூட்டு போயிருந்தப்போ இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் அந்த காரப்பூரி சாப்பிட்டோம், ரொம்ப பிடிச்சிருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ஸோ இந்த டைம் இப்போ சாப்பிடணும்னு ஆசையாக இருந்ததுனால அங்கே வாங்கி சாப்பிட்டோம். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டேஸ்ட்டு, புளிப்பு, காரம் எல்லாமே செம்மையாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டன் எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க, நம்ம உவரியிலே ஃபேமஸான கப்பல் மாதா கோவிலுக்கு தாங்க நாங்கள் கிளம்பிட்டோம். எப்படி போகணும்லாம் தெரியாது, ஆனால் கூகுளில் லொக்கேஷன்லாம் போயிட்டு நானும் எங்கள் அக்காவும் கிளம்பிட்டோம். போயிட்டு கரெக்டாக அந்த லொக்கேஷன்லேயும் போயிட்டு நாங்கள் நின்றுட்டோம். போய் பார்க்கும்போது தூரமாக இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா சென்டரில் வந்து கப்பல் மாதா கோயிலும் இந்த சைடில் வந்து ஃபுல்லாக கடலுமா இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நானும் எங்கள் அக்காவும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரமாக. அங்கே வந்து சைடாக வந்து குட்டி குட்டியான கடைகள் எல்லாமே இருந்துச்சு. சைடாக வந்து நம்ம அண்ணாச்சி பழம் அந்த மாதிரிலாம் வைப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து அந்த கோவிலில் நின்றுட்டே கடல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி போர்டு எல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து எப்படின்னா இடையா வந்து பாலம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அது வழியாலாம் நடக்கலாம். பட் நாங்கள் அந்த வழியாக நடக்கலை, தூரமாக நின்னைக்கு வந்து ரசிச்சுட்டு வந்துட்டோம். கோவிலுக்குள்ளே போகும்போது அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சைலண்டாக இருந்ததுங்க. நமக்கு வந்து எப்போவுமே பாருங்களேன், கோவிலில் வந்து ரொம்ப அமைதியாக போய் உட்காந்துட்டு சைடு கடலோட காற்றோட அந்த அலைகள் எல்லாம் அந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரிலாம் உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே வேற ஒரு கப்பிள்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க குழந்தைய வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அக்கா இதோ நான் வேற ஃபோட்டோ ஷூட் பண்ணேன்னு சொல்லி எங்கள் அக்கா கிளம்பிட்டா. ஸோ அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாடா பாய் பாய்.